அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதற்கு இன்னும் 10 நாட்களே உள்ளது. இந்த நிலையில் இன்று அமெரிக்க நீதிமன்றம் ட்ரம்ப் மீதான முக்கியமான வழக்கு ஒன்றில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. 2016ஆம் ஆண்டு அமெரிக்க தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பாக போட்டியிட்டு முதல் முறையாக அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ட்ரம்ப். இதற்கு முன்பும் சில முறை அதிபர் வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தாலும் பல காரணங்களால் பாதியிலேயே தேர்தலிலிருந்து விலகிவிடுவார். 2016ஆம் ஆண்டு நடந்த அமெரிக்க தேர்தலில்தான் ட்ரம்ப் கடைசி வரை வேட்பாளராக இருந்தார், வெற்றியும் பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2017ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்றார். இன்னும் 10 நாட்கள். அடுத்ததாக 2020ஆம் ஆண்டு வந்த அடுத்த அதிபர் தேர்தலிலும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிட்டார். அந்த தேர்தலின் முடிவு நாம் அனைவரும் அறிந்ததே. ஆம், இந்த தேர்தலில் ட்ரம்ப் தோல்வியை தழுவினார். இதற்கு அவர் கொண்டுவந்த சட்டத்திட்டங்கள், கொள்கைகள் எல்லாமே ஒருவித காரணம் என்றாலும் அவர் மீதான பாலியல் வழக்கு மிக முக்கியமான காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நாளிதழ் செய்தி என்று 2018ஆம் ஆண்டு பிரபல அமெரிக்கா நாளிதழ் செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன்படி 2006ஆம் ஆண்டு டிரம்பிற்கும் அமெரிக்க நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ்க்கும் பாலியல் உறவு ஏற்பட்டுள்ளது. அதை 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது ஸ்டார்மி டேனியல்ஸ் வெளியே கூறாமல் இருக்க அவருக்கு $1,30,000 அமெரிக்க டாலர்கள் டிரம்பின் தனிப்பட்ட வழக்கறிஞர் மைக்கேல் கோகன் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை மைக்கேல் கோகன் தன்னுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கோகனுக்கு ட்ரம்ப் தேர்தல் சட்ட செலவு என்று கூறி அந்த தொகையை வழங்கியுள்ளார். அமெரிக்க சட்டத்தின்படி ஸ்டார்மி டேனியல்ஸ்க்கு கொடுத்த காசு சட்ட ரீதியானது தான். ஆனால் ட்ரம்ப் தேர்தல் செலவு என கோகனுக்கு கொடுத்த பணத்தை பொய் கணக்கு காட்டியது மிகப்பெரிய தவறு. சட்ட செலவு என்று அந்த பணத்தை மைக்கேல் கோகன் தன்னுடைய பணத்திலிருந்து எடுத்து கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கோகனுக்கு ட்ரம்ப் தேர்தல் சட்ட செலவு என்று கூறி அந்த தொகையை வழங்கியுள்ளார். அமெரிக்க சட்டத்தின்படி ஸ்டார்மி டேனியல்ஸ்க்கு கொடுத்த காசு சட்ட ரீதியானது தான். ஆனால் ட்ரம்ப் தேர்தல் செலவு என கோகனுக்கு கொடுத்த பணத்தை பொய் கணக்கு காட்டியது மிகப்பெரிய தவறு. இந்த வழக்கு தான் 2018ஆம் ஆண்டிலிருந்து இப்போது வரை டிரம்பை துரத்தி வருகிறது. இதிலிருந்து தப்பிக்க ட்ரம்ப் என்ன காரணம் கூறினாலும், எத்தனை வழிகளில் முயற்சி செய்தாலும் அதை ஏற்க அமெரிக்க உச்ச நீதிமன்றம் உறுதியாக மறுத்துவிட்டது. ஏன், நேற்று வரை கூட ட்ரம்ப் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கடுமையாக போராடினார். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. கடந்த ஆண்டு ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை எதிர்த்து போட்டியிட்டு அதிபர் தேர்தலில் தற்போது வெற்றி பெற்றுள்ளார். வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் அமெரிக்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தேதியில் ட்ரம்ப் நேரிலோ ஆன்லைனிலோ ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அப்போது நீதிமன்றம் டிரம்பிற்கு சிறை தண்டனை வழங்காது என்று தகவல்கள் பரவியது. நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ட்ரம்ப் இன்று ஆன்லைனில் ஆஜரானார். தீர்ப்பு என்ன? ட்ரம்ப் குற்றவாளி தான் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர் அதிபராக பதவியேற்க உள்ளதால் சிறை தண்டனை உள்ளிட்ட எந்த தண்டனையும் விதிக்கப்படவில்லை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. என்னதான் நீதிமன்றம் எந்த தண்டனையும் விதிக்கவில்லை என்றாலும் ட்ரம்ப் குற்றவாளி என்று அறிவித்ததே அவருக்கு மிகப்பெரிய இழுக்கு. ஆக, குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒருவர் அதிபராக பதவியேற்பது அமெரிக்க வரலாற்றில் இதுவே முதல் முறை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.